ஆனந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 10/6/2024 16/6/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை. அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள், இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டம காலம் அப்படின்றத வரிசைப்படுத்தி பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம், மேஷ ராசியில் செவ்வாய், ரிஷப ராசியில் சூரியன், குரு, சுக்கிரன், மிதுன ராசியில் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. சந்திர பகவான் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடியவர்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் கடகராசி பூச நட்சத்திரத்திலிருந்து இந்த வாரம் சித்ரா நட்சத்திரம் துலா ராசி வரலும் போகிறார். கடகம், சிம்மம், கன்னி, துலாம் இந்த 4 ராசிகளுக்கு பிரவேசிக்கிறார். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு 15/6/2024 பிரவேசம் பண்ணுறார். இது சௌரமானம் ஆனி மாதம் பிறகுறது. சுக்கிரன் 13/6/2024 அன்னைக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். 3ஆம் இடம், அதாவது மிதுனம்னு சொல்லக்கூடிய இடம் 3 கிரகங்களோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. அதாவது சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் சிறப்பு நாட்கள்னு சொல்லக்கூடியது சதுர்த்தி. அதாவது 10/6/2024 அன்றைக்கி சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி, வளர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. எந்த ஒரு விஷயத்திற்கும் உங்களுக்கு தேவை எல்லாவற்றையும் அதாவது விநாயகர்கிட்ட கேட்கும் பொழுது பிள்ளையாரை போய் சேவிச்சுட்டு வாங்கோ, சதுர்த்திக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்கோ, 9 தரம் சுற்றிட்டு 9 தோப்புக்கரணம் போடுங்க, என்ன தேவையோ அதை கேளுங்க, நிச்சயமாக கிடைக்கும். அதாவது சங்கடஹர சதுர்த்தி, வர சதுர்த்தின்னு 2 வகையாக இருக்குது. சங்கடஹர சதுர்த்தி தேய்பிறை சதுர்த்தி, இது வர சதுர்த்தி. வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு என்ன வேணுமோ, பணம் அதிகமாக வேண்டும், பொருள் வேண்டும், பொன் வேண்டும், வீடு வாங்கணும், அதெல்லாம் எது வேணும்னு கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் நிச்சயமாக வரும். இந்த வாரத்தில் சஷ்டி திதி வருது. சஷ்டி திதி 12/6/2024 அன்றைக்கி வருது. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பாக்கியம் மற்றவர்கள் இல்லாதவர்கள் அவர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக முருகப்பெருமானை நோக்கி ஒரு நாள் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது விசேஷம். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா 16/6/2024 பாபஹர தசமி அப்படின்னு வருது. அதாவது பாபஹர தசமி அப்படின்னு 10 விதமான தவறுகள் செய்யக்கூடியதற்கு அந்த நாள் அன்னைக்கு, அந்த தசமி அன்னைக்கு கங்கையை நினச்சின்னு குளித்தோம்னா கண்டிப்பாக அந்த 10 விதமான தவறுகளும் போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது கங்கை பூமிக்கு இறங்கி வந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தசமி. அந்த தசமி அன்னைக்கு குளிக்கக்கூடிய இடத்துல எல்லாமே கங்கை இருக்கிறதா ஒரு ஐதீகம். இதன் மூலியமாக கங்கையை நினச்சின்னு குளித்தோம்னாலே 10 விதமான பாவங்கள், அதாவது வாயால் செய்ய சொல்லக்கூடிய 4 பாவங்கள், உடலால் 3 பாவங்களும், மனசால் ஒரு 3 பாவங்கள்னு 10 பாவங்கள் இருக்குது. அதாவது வாயால் கடும் சொற்கள் பேசுகிறது, அடுத்த வார தவறாக பேசுகிறது, அதை தவிர என்ன சொல்கிறது, தேவையற்ற பேச்சுக்களை பேசி அவர்களுக்கு பேர பொருளை இழக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்தது மெய்யால் பார்த்தீங்கன்னா, உடலால் பார்த்தீர்களேனால் அதாவது பிறைமனை நோக்குதல், அதை தவிர அடுத்தவர்கள் பொருளை எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்தது அவர்களுடைய மனசால் நினைக்கிறது, அடுத்தவர்கள் மனசை துன்பப்படுத்துறது, அவர்கள் தவறாக போகணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு 10 பாவங்கள் இருக்குது. இந்த 10 பாவங்களும் கங்கை ஜலத்தில் குளிக்கும்பொழுது நிச்சயமாக போகும். அதுவும் இந்த பாபஹர தசமி அன்றைக்கி கங்கையை நினச்சின்னு குளிச்சிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பாவங்களும் போகக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் தனுசு, மகரம், கும்பம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் இருக்குது. இந்த சந்திராஷ்டம காலத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையிறதுனால சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமத்தில் பார்த்தேன்னா புதிய முடிவு வேண்டாம், முயற்சிகள் புதுசாக எடுக்க வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்களேனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமான அரிசி, பச்சரிசி இல்லைன்னா நெல் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த வாரம்
எப்படி இருக்குது மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஏனால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்புங்க. உங்களுடைய பெயர், அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸினுடைய பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்றதை போடுறேன். முதல்ல வந்து உங்களுடைய ராசி சந்தி இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதாவது நட்சத்திர சந்தி, ராசி சந்தி அதெல்லாம் இருக்கான்றதை பார்க்கணும். பாத சந்தி இருக்கான்றதை பார்க்கணும். அதற்கப்புறம் லக்ன சந்தி இருக்கான்றதை பார்க்கணும். ஏன்னா 2 ராசிக்கு நடுவில் லக்னம் வந்துடும். அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக பார்க்கணும். எந்த நட்சத்திரத்தில் லக்னம் வருது அப்படின்றத தெரிஞ்சுட்டு இப்போ இருக்கக்கூடிய கோல்சாரம் எப்படி இருக்குது, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்னவோ அதை கொடுத்து எந்த அளவுக்கு உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 10/6/2024 முதல் 16/6/2024 வரை உண்டான வாரத்திற்கு இருக்கும் பலன்கள் என்ன அப்படின்றத ஒன்றா பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். இந்த வாரத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால எல்லா விதமான விஷயங்கள்லையும் வெற்றிகரம் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா 12ஆம் அதிபதியான சுக்கிரனும் ஆட்சி பெற்று போயிருக்கார். 11ஆம் இடத்துல வந்து செவ்வாய் ஆட்சி பெற்று போயிருக்கார். 10ஆம் இடத்தில் பார்த்தோம்னா, அதாவது 9ஆம் இடத்துல பார்த்தோம்னா சனி பகவானும் ஆட்சி பெற்று போயிருக்கார். நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியான சந்திரன் அவர் வந்து இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே ஆட்சி பெற்று ஆரம்பிக்கிறார். செவ்வாயுடைய பார்வையில் மிகவும் சந்திர பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். ஏன்னா 11ஆம் அதிபதி அவருடைய பார்வையிலேயே இருக்குது. பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் அபரிவிதமான ஏற்றம் இருக்கும். வேலை செய்கிறவர்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். அதை தவிர வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். சந்திர பகவானே பார்க்கறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சந்திரன்றதுனால கண்டிப்பாக பணவரவு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல வந்து மறைவு ஸ்தானம் கிடையாதுன்றது ஜோதிட சாஸ்திரம். இதை தவிர பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் குருவோட சம்பந்தம், அதை தவிர சூரியனோட சம்பந்தத்தில் இருக்கிறது விசேஷம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு இந்த வாரத்தில் வந்துடுறார். 15ஆம் தேதி அன்னைக்கு வந்து ஆனி மாதம் பிறகுறது 15ஆம் தேதி அன்னைக்கு வந்துடுறார். சுக்கிரனோடு சேர்ந்து வர்றதுனால 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். 5-12க்கு அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால, 3ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். அதை தவிர வந்து உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம். 10ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக தந்தைக்கு உடல்நிலையில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் 12ஆம் தேதி அதிகாலை ஒரு 1 மணி 1:30 மணி வரலாம் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்கும். பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான் போகிறது மிகவும் ஏற்றத்தை கொடுக்கும். இருந்தாலும் சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகளில் சிறு செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இளைய சகோதரம் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 4ஆம் இடத்துல போகக்கூடிய காலகட்டம் கேதுவோட சம்பந்தம் அமையிறது. இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம். படிக்கக்கூடிய மாணவர்களை நிச்சயமாக இந்த வாரம் சதுர்த்திக்கு விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா மறதி அதிகமாக இருக்கும். கேது பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். செவ்வாயினுடைய பார்வை இருக்குது. அதனால் வந்து குழந்தைகளுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் பொதுவாகவே இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்கும். அதுவும் வந்து ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவாளுக்கு, அதை தவிர கலைத்துறையில் எழுத்து பணியில் இருக்கிறவாளுக்கு, பேப்பர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவாளுக்கு, பேப்பர்னால் வந்து நியூஸ் பேப்பர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவாளுக்கு இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர லைப்ரரியன்ஸு, அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால்
பச்சை பயிறு வந்து அருகில் இருக்கக்கூடிய இந்த நாராயண பெருமாள், அதாவது பெருமாளுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதை தவிர ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வாங்க, வழிபட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய போகிறது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.